ஹாய் ஜவான்ஸ். அதாவது இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு. அதுக்கான நான் ஃபுல் வீடியோ அது யார் மேலே தப்புன்றதை நான் சொல்லிடுறேன். தப்பு என் மேலே தான். ஏன்னா வந்து நான் தான் வந்து ரேப்பிடோ ஓட்டினேன். அது ஃபோன் பார்த்துட்டே போகும்போது மேப் பார்த்துட்டு போகும்போது டக்குன்னு போய் குத்திட்டேன். அடிப்படலை, எனக்கு அடிப்படலை, வண்டிக்கு அடிப்படலை. ஆனால் அவங்களுக்கு கார் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு தெரில அது. இப்போ நானே இறங்கி போயிட்டு ஒரு லேடியாக உட்காந்தாங்க. அந்த லேடிக்கிட்ட வந்து மேம் சாரி மேம், நான் தெரியாமல் மோதிட்டேன், அங்கே உடஞ்சிச்சு வந்து பார்க்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க வந்து பார்த்தாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது, நல்ல மனசு போல் என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவங்களும் பெருசாக அடிச்சுக்காம போயிட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பைக்கில் போகும்போது ஃபோன் யூஸ் பண்ணாமல் போங்க. உங்கள் கவனம் ஃபுல்லாக பைக்கில் இருக்கட்டும். எனக்கு எதுவும் பெருசாக அடிப்படல. சப்போஸ் ஏதோ வந்து ஒரு லாரியோ வந்தது அப்படின்னா நம்ம டைம் நல்லா இருந்துச்சுனால நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லை அப்படின்னா அந்த நேரம் என்ன ஆகுதுன்னு தெரியாது. அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் சாரின்னு சொல்லிட்டு வேடி உடஞ்சிச்சு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. எதுவும் சொல்லலை அந்தளவுக்கு. திரும்பவும் போய் சாரி கேட்டேன். ஏன்னா தப்பு நம்ம இல்லையா, பணிஞ்சு தான் போனோம். ஏன்னா வந்து அந்த ஒரு ஆக்சிடென்ட்னால நானே வந்து பயந்துட்டேன். அதாவது என்ன பெருசாக மோதிட்டோம் சொல்லிட்டு என்ன ஆச்சு, அந்த அவங்களுக்கும் அடிபட்டிருக்கும், அவங்க வண்டிக்கும் பாதிப்பு, என் வண்டிக்கும் பாதிப்பு. ஸோ அப்படின்னும்போது கொஞ்சம் ஃபியர் இருந்துச்சு. அப்புறம் இறங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தி ஆச்சு. அவங்களும் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் ஆகலை, வண்டிக்கான பிரச்சனை நமக்கு எதுவும் ஆகலை. ஏன்னா வந்து நம்மளோட உடம்பு ஆரோக்கியன்றது உடம்பு ஒவ்வொரு பார்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இல்லை கை, கால், மூக்கு, கண் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனால் வண்டியில் ஸ்லோவாக போங்க. ஃபாஸ்ட்டாக போனது தப்பு இல்லை. யாரும் இல்லை, டிராஃபிக் இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போங்க. மற்றபடி வண்டியில் ஸ்லோவாக போங்க. நம்ம ஒரு அக்காவை பிக்கப் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வந்து ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டலில் நர்சிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள தான் ரேப்பிடோவில் புக் பண்ணியிருந்தாங்க. நம்ம போயிட்டுருக்கோம். போனாங்களா அக்கான்னு சொல்கிறீங்க, கேட்டால் அக்கான்னு சொல்கிறீங்க, கேட்டால் அக்கான்னு சொல்கிறீங்க. அக்கான்னு சொல்கிறீங்க. டக்கு நான் ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டேன். இல்லை அப்படிலாம் பிக்கப் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா காலையில் குளிச்சுட்டு டக்குனு ஃபாஸ்ட்டாக அவசரம் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன். இல்லைன்னா வந்து நிதானமாக போயிருப்பேன். ஏன்னா அவங்க நின்றுருந்தாங்க, அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சீக்கிரம் போக சொன்னாங்க. அதனால் வந்து நான் கொஞ்சம் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இல்லை அப்படின்னா நான் வந்து கரெக்டாக ஸ்லோவாக தான் போயிருப்பேன். சரி ஓகே, ரேப்பிடோ ஓட்டுறதுனால பெனிஃபிட் இருக்கா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு லென்த் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒரு 15 நிமிஷம் வந்து வரும். அதையும் நான் சுருக்கி கவர் பண்ணுறேன். ஊபரா இல்லை ரேப்பிடோவா இல்லை சொமேட்டோவா பெஸ்ட்டா, எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து சேரும். எல்லா வீடியோ வந்து சேரும். காமெடி இருக்குது, ஃபன் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. அதாவது ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, என்னென்ன வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற எல்லாமே வாழ்க்கையில் என்னோடய ரொட்டீன் வாழ்க்கை இருக்கட்டும். ஜொமேட்டோ, ரேப்பிடோ டெலிவரி ரிவ்யூ. ஸோ எப்படி இருக்குது, ஓட்டலாம் ஓட்டலாமா, எந்தெந்த விஷயம் ஃபேஸ் பண்ணுறோம், ரேப்பிடோவில் எந்தெந்த விஷயம் ஜொமேட்டோ ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் நீங்களும் நான் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ட்ரி ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் ஒரு ரிவ்யூ போகலாமல் இருக்குது. அந்தளவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் அது. ஸ்ரீ ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல் போரூரில் இருக்குது. போரூர் வந்தீங்க அப்படின்னா வாங்க. அதாவது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அங்கே ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொண்டு வந்தால் உங்கள் உயிரை காப்பாற்றலாம். காலேஜஸும் இருக்குது, நர்சிங் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்புறம் எல்லாமே வசதிலாம் பயங்கரமாக இருக்குது. பெரிய ஹாஸ்பிட்டல் தான். ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே போனேன்.
நான் முதலே போயிருக்கேன், அந்தளவுக்கு போனதில்லை. ஜஸ்ட்டு சும்மா ஒரு 100 மீட்டர் தான் உள்ளே போனேன். ஆனால் இப்போ வந்து பேக் கேட் வழியாக வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. அதனால் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டலு போரூரில், சரிங்களா, ஸ்ரீராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல். நீங்கள் நெட்டில் போட்டு வேணால் பாருங்கள். ஆனால் வந்து இப்போ ரேப்பிடோவில் என்ன ஒரு கஷ்டம், என்ன ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படின்றது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். எது பெஸ்ட்டு, ஊபரா, ரேப்பிடோவா, இல்லை ஜொமேட்டோவா அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சென்னையில் வந்து ஒன்றுமே தெரில, படிக்கல, நான் வேலை கிடைக்காது, ஐடியில் வேலை கிடைக்காது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, அப்புறம் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பைக் ரைடு ஓட ஆசை இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப சம்பாதிக்கணும் அப்படி சொல்கிறது இல்லை அப்படின்னா ஃபுட் டெலிவரி பண்ணலான்னு ஆசை எனக்கு. ஓகே, உங்களை ரைடு போயிட்டே இருக்கணும் அப்படின்னா ஜொமேட்டோ, ஊபர், ரேப்பிடோ உங்களுக்கான வேலை இருக்குது. அவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஓட்டினீங்க அப்படின்னா எது பெஸ்ட்டுன்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு எது கேட்டுட்டு அதை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஓட்டுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஓட்டினா அது கொஞ்சம் ரொம்ப உடம்பு போயிடும், சரிங்களா. அதனால் எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டுங்க. ஸோ வீடியோ வந்து இன்னொரு 3 மினிட்ஸில் முடிய போகுது. முடிஞ்ச உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க, பெல்லை கிளிக் பண்ணுறேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. இதுக்கப்புறம் என்னென்ன வேறு ஏதாவது போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். அதே மாதிரி யூடியூப் ப்ரீமியம் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து யூடியூப் ப்ரீமியம் ஃப்ரீயாக பண்ணலாம், காசு இல்லாமல், அன்லிமிட்டடாக, அதாவது எல்லா வருஷமும், சரிங்களா. அது நீங்கள் கட்ட வேணாம், உங்களுக்கு ஆடு ஃப்ரீ. மியூசிக் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் ஓடும், நீங்கள் யூடியூப் ஆஃப் பண்ணுறாலுமே வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடும், சரிங்களா. எல்லாமே பார்த்துக்கலாம். அதுமாதிரி ப்ரீமியம் கட்டினா எப்படி என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதே ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தருவோம். எப்போ யார் பண்ணுறாங்கன்னு தெரில எனக்கு. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். ஸோ நம்ம ரைடு முடிஞ்சுது, வெளியே போக வேண்டியதான். நான் வந்தாச்சு, அவங்கள்ட்ட ட்ராப் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்ம வந்து வெளியே போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ ஜிபேயில் வந்து நம்ம அமௌண்ட் வாங்கிடலாம். 24 rupees தான். ரொம்ப ஜஸ்ட்டு போரூர் டு போரூர் தான். ஏன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான் அது. அதனால் அமௌண்ட்டு கம்மி தான். நான் ஹாஸ்பிட்டல்னால தான் வந்து அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணேன், இல்லைனா பண்ணிருக்க மாட்டேன். ஸோ போகலாமா? ஓகே, ரைட் பண்ணிட்டு நம்ம போவோம். ஏன்னா வந்து இன்னும் 2 மினிட்ஸில் வீடியோ முடிய போகுது. பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் எல்லாமே பக்கவாக இருக்குது. அதுக்கான வழியே வந்து கேட்டு தான் போனேன். நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலு, பக்கவாக இருக்குது ஹாஸ்பிட்டலு, ரொம்ப க்ளீனாக நீட்டாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸிட் வழியாக வெளியே போக போகிறோம். அந்த வெளியே போகிறப்ப தான் வந்து அது கண்ணு குளிர்ச்சியாக நிறையா பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே ஜவான்ஸ், நான் சொல்லிகிட்ருக்கேன். சொன்னால் வந்து கடுப்படிச்சிடும், போர் அடிச்சிடும். அதனால் இதெல்லாம் நான் முடிச்சிடுறேன். நம்ம வந்து வெளியே போனோம்னா அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நம்ம ரூம் வந்துடும். அதனால் ஓட்டும்போது அந்த ஆக்சிடெண்ட் தவிர்க்கணுன்னா ஃபோன் யூஸ் பண்ணுங்க, ஸ்லோவாக போங்க. பொறுமை கடல் இன்னும் பெரியுது, ப்ளஸ் 2 படிச்சிருப்பீங்க. நான் சொல்லணும் அவசியம் இல்லை. போகும்போது நிதானமாகவும் மற்றவங்களும் இடையூறு இல்லாமலும் போங்க. அதே மாதிரி யாராவது கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா பைக் நிறுத்திட்டு அவங்க போக விட்டு நீங்கள் போங்க. நடந்து போயிட்டுருக்காங்க, அவங்க பைக்கில் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் கொஞ்சம் நேரத்தில். அவங்களுக்கு கொஞ்சம் வழியை விட்டு நிறுத்தி கை காட்டவும் நிறுத்திட்டு அவங்கள வழியை விட்டுட்டு நம்ம போனால் அது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்மெட் முக்கியம், இல்லை அப்படின்னா 1000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ ஹெல்மெட் போட்டு போங்க, சேஃப்டி. உங்களுக்கு கண்ணில் எந்த தூசி படாது. அதே மாதிரி உங்களை இந்த தலைமுடிலாம் வந்து வீக் ஆகாது. ஸோ தேங்க்யூ, ஜெய்ஹிந்த் ஜவான்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் கரோ.